நண்பர்களே, ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி புதிய ஒரு வரலாற்று சாதனை ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனையோ கேப்டன்கள் இந்திய அணி வழி நடத்தியிருக்காங்க. எந்த ஒரு கேப்டனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய மண்ணில் வச்சு ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றினது கிடையாது. இந்தியாவில் வச்சு வேணால் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றி இருக்காங்க. அந்த வகையில் முன்னாள் கேப்டன்களான ஜாம்பவன்களான சௌரவ் கங்குலி, தோனி, கபில் தேவ் இந்த மாதிரி எந்த ஒரு கேப்டனுமே பண்ணாத புதிய சாதனை விராட் கோலி செஞ்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் 4 டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. முதல் டெஸ்ட் போட்டியில் 31 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் 146 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி ஜெயிச்சிருப்பாங்க. மூணாவது டெஸ்ட் போட்டியில் 137 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி ஜெயிச்சிருப்பாங்க. நாலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 622 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அடுத்து விளையாண்ட ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 300 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. திரும்ப ஆஸ்திரேலிய அணிக்கு இந்திய அணி ஃபாலோ ஆன் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆஸ்திரேலிய அணி 6 ரன்கள் அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது இன்னிங்ஸில். அதோடு 4வது நாள் ஆட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. 5வது நாள் ஆட்டம் நடக்கவே இல்லை. ஏன்னா மழை குறுக்கிட்ட காரணத்தினால அந்த 5வது நாள் ஆட்டத்தை அம்பையர்கள் ரத்து பண்ணிட்டாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி ட்ராவில் முடிஞ்சிருச்சு. அதாவது 4வது டெஸ்ட் போட்டி ட்ராவில் முடிஞ்சிருச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா 2-1 அப்படிங்கிற கணக்கில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவில் தொடரை கைப்பற்றி புதிய ஒரு வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க. விராட் கோலி அண்ட் டீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரசிகர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.